இந்த பொய் செய்தி ஃபேக் நியூஸ பரப்புறதையே ஒரு அடிப்படை கொள்கையா ஒரு ஃபுல் டைம் ஜாபாவே பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பொய் செய்திகள் மூலம் மக்களை குழப்பணும், அவங்களுடைய அறிவை மழுங்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையே ஒரு நோக்கமாக எடுத்து பொய் கதைகளை கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. பொய் செய்திகளை எப்படி கையாளணும் அப்படின்ற கேள்வி இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா உலகம் முழுக்க இன்னைக்கு அந்த கேள்வி எழுந்துட்டு இருக்கு. வதந்திகள்ல ரூமர்ஸ்ல ரெண்டு வகை உண்டு. ஒன்னு மிஸ் இன்ஃபர்மேஷன், இன்னொன்னு டிஸ்இன்ஃபர்மேஷன். மிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எந்த உள்நோக்கமும் இல்லாம பரவுகின்ற செய்திகள். ஆனா இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு உள்நோக்கத்தோட பரப்பப்படுகின்ற அந்த பொய் செய்தி. மிஸ் இன்ஃபர்மேஷனை விட டிஸ்இன்ஃபர்மேஷன் மிக மிக ஆபத்தானது. குறிப்பா குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் 2024 அவங்களுடைய அறிக்கையின்படி உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்துகள்ல 2வது இடத்துல இருக்கக்கூடியது இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் தான். இன்னைக்கு 2வது இடத்துல மிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். ஆனா இன்னும் 2 ஆண்டுகள் கழிச்சு இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் மற்றும் மிஸ்இன்ஃபர்மேஷன் இரண்டும் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆபத்தாக அச்சுறுத்தலாக மக்களுக்கு இருக்க போகுது. போலி செய்திகள் மட்டுமல்ல, இன்னைக்கு ஹேட் ஸ்பீச் வெறுப்பு பேச்சும் பெரிய அளவுல மக்களையும் நம்முடைய நாட்டையும் பாதிச்சிட்டு இருக்கு. குறிப்பா இதுக்கு நாட்டுல பல உதாரணங்களை நான் சொல்லலாம். வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுறாங்கன்னு சில வருடங்களுக்கு முன்பு அந்த வதந்தியும் பரப்புனாங்க. உடனே பீகார்ல இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாம் வர வச்சு வடமாநில தொழிலாளர்கள் இருக்கிற இடங்களுக்கு எல்லாம் அவங்களை அனுப்பிச்சு அரசு சார்பாக அவங்களை கொண்டு போய் காட்டணும், அவங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படிங்கறத. திமுக வட இந்தியர்களின் வாக்கை வாங்குறதுக்கு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு சிந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. திராவிடர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவன் போக சொல்ல மாட்டான். இது என் நாடு என் நிலம்னு அவன் பேச மாட்டான். என் மொழி என் மக்கள்னு பேச மாட்டான். என் நிலம் என் வளம்னு அவர்கள் பேச மாட்டார்கள். பன்னெடுங்காலமாக வலிதாங்கி வரிதாங்கி வந்த இனத்தின் பிள்ளைகள் எங்களுக்கு தான் தெரியும். இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நீ மெதுவா இந்திக்காரனை திணிச்சு, மெதுவா இந்திய திணிச்சு, இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா அபகரிச்சுட்டு இருக்க. ஏற்கனவே தெலுங்கு பேச மக்கள் கூடிய இன்னொரு மாநிலமா இருக்குது. அது தெலுங்கானா, ஆந்திரா, தெலுங்கானா, இது தமிழானா. இன்னும் கொஞ்சம் நாளா அவன் வருவான். 1.5 கோடி வந்துட்டான். நீ கொஞ்சம் கொஞ்சமா இது தவறில்லைன்னா அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய, தமிழ்நாட்டினுடைய, இந்த நிலத்தினுடைய அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். இப்பவே பெருந்துறையில எங்கால நிறுத்த வெல்ல முடியாது. கோவை தெற்குல அவன் ஓட்டு போட்டாதான் வெல்ல முடியும். அப்போ அவன் வந்து எழுதி வச்சுக்கிறங்க, அவன் முழுக்க பிஜேபி ஓட்டர்ஸ் தான். அதான் திட்டமிட்டு இந்த 10 ஆண்டுகள் அவங்க நடத்துறாங்க. இப்ப செய்யறாங்க. யார் வேணா வரலாம், யார் வேணாலும் போகலாம்னா அப்படி நிலைமை எனக்கு அதர் ஸ்டேட்ல இருக்குதா? மத்த மாநிலத்தில் இருக்கானுக்கு. நான் எஸ்சி, கர்நாடகால நான் எஸ்சியில் இருக்கேனா? மகாராஷ்டிரால நான் எஸ்சியில் இருக்கேனா? நான் ஓபிசி இருக்கேன், அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கேன். எப்படி இது? இங்க வரவனெல்லாம் ஏசியில் இருந்துக்குவா, பிசியில் இருந்துக்குவா, எம்பிசியில் இருந்துக்குவா, என் இடத்த பூரா நீ எடுத்துக்குவ. அப்ப நான் தெருவில் தான் தெரியணும். இந்தியாவிலே அதிக நச்சாலைகள் இருக்கிற மாநிலம் எது? எது சொல்லுங்க? இந்தியாவிலே அதிக கடன் பெற்ற மாநிலம் எது? ஊழல்ல முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் எது? நீ பேச முடியாது. நீ வட இந்தியா வெளியில போன்னு சொல்ல முடியாது. நீ முந்தா நாள் வந்தவன் வெளியில போ, நான் இன்னைக்கு வரேன் நாளைக்கு போறேன் பாவன். உனக்கு எதை பற்றி கவலை இருக்கு? இன்னர் லைன் பெர்மிட் கொடு, அவனுக்கு உள்நுழைவு அனுமதி கொடு. வடகிழக்கு மாநிலங்களுக்கு நாங்க போகும்போது இங்க இந்த போறோம்ல, திரிபுரா இந்த பகுதியெல்லாம் போறோம்ல, நாகாலாந்து, இதெல்லாம் இந்த உள்நுழைவு அனுமதி எடுத்துட்டு தான் நான் போனேன். அது மாதிரி எடுத்துக்க. நீ எதுக்கு வர? உன் முகவரி யாரு? உன்னை கூட்டி வந்தது யாரு? நீ எந்த மாநிலம்? உன்னுடைய அடையாள அட்டை என்ன? ஆதார் கொடு. சரி வச்சுக்க. நீ எந்த வேலைக்கு வந்திருக்க? கம்பி கட்டுற வேலை, அல்லது சாலை போட வேலை, அல்லது வீடு கட்டுற வேலை, இல்லை இங்கே தோட்ட வேலை. சரி வந்திருக்க. எங்க தங்கியிருக்க? இதெல்லாம் எனக்கு பதிவு இருந்தா தானே. ஏடிஎம்ல பல லட்சம் ரூபாய் அள்ளிட்டு எடுத்துட்டு ஓட்டினானே, அவனை ஹரியானாக்காரன் கண்டுபிடிக்க முடியாதவனால. தினம் என் பிள்ளைகளை கடத்தி போய் பாலியல் வன்புணர்வு கொண்டுட்டு போறானே, அவனை யாருன்னா தெரியுமா உனக்கு? ஏன்னா உனக்கு எந்த எதுவுமே இல்லை. இப்போ காவல் நிலையத்தில் இந்த பதிவு இருக்கணுமா இல்லையா? ஏன் இல்லை? ஓட்டுரிமை கொடுக்க கூடாது. நாங்க இருக்கிற வரை அது நடக்காது. நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு போடும்போதே இந்த வேஷம் எதுக்குன்னு தெரியும். ஒரே நாடு ஒரே ரோடு. ஆனா ஒரே நாட்டில இருந்து தண்ணீர் எனக்கு வராது. ஒரே நதி இருக்குது, அங்கிருந்து தண்ணி எனக்கு வராது. கர்நாடகால இருந்து, கேரளா இருந்து எனக்கு வராது. இது எப்படி? கார் ஓடும், நீர் ஓடாது. இது எப்படிப்பட்டது? கட்டாயம் கேட்பேன். 2வது அவனுடைய தேவை என்கிட்ட இருக்காது இல்ல. நான் என் பிள்ளைகளுக்கு படிச்சு கல்விக்கு ஏற்ப ஒரு வேலையை உறுதி செஞ்சிருவேன். அரசு வேலையை நானே கொடுப்பேன். நீங்க தனியார் முதலாளி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, உங்களுக்கு 500 பேர் தேவைப்படுது தானே? 500 பேரை நான் பாருங்க, நான் எனக்கிட்ட பதிவு பண்ணி வச்சு கவர்மெண்ட் வேலையாக்கிடுவேன். நான் நீங்க எனக்கிட்ட பதிவு பண்ணணும். என் அலுவலகத்தில் 500 பேர் எனக்கு
என் தொழிற்சாலையில் வேலை செய்ய 100 வேணும், பெண்கள் ஆண்கள் இவ்வளவு, கல்வி தகுதி இவ்வளவுனா என்கிட்ட பதிவு இருக்கும், நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். என் பிள்ளைகளுக்கு மது கிடையாது, திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொடுத்து ஒழுக்கமாக வளர்த்து வச்சிருப்பேன். நீங்கள் வந்துடணும், வந்தோன்னே வேலை செய்யணும், மாதம் நீங்கள் சம்பளத்தை என்கிட்ட கட்டிடணும், நான் என் பிள்ளைகள் கொடுத்துருவேன். விளங்குதா? உழைப்பின் தேவை எப்படி இருக்கு? உழைப்பிலிருந்து என்னை வெளியேற்றிட்டேன், சோம்பி உட்கார வச்சு இலவசத்தை கொடுத்து 100 நாள் வேலை திட்டம், கிழிச்ச வேலை திட்டம் கொடுத்து, நீ 100 நாள் வேலை திட்டத்தில் இத்தனை ஆண்டுகளை நட்டு வச்ச மரக்கண்டு எத்தனை, தூர்வாரின குளம் எத்தனை, சீரமைச்ச சாலைகள் எத்தனை, உன்னால சொல்ல முடியுமா? மரக்கண்டை நட்டு வச்சிருந்தா எத்தனை கோடி மரம் இந்த பூமியில் நடப்பட்டிருக்கும்? என்ன வேலை கொடுக்குற நீ? மனித உடல் ஆற்றலை, அறிவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்காம சோம்பி உட்காரு காசரன் சொல்லி நீ எத்தனை நாளைக்கு கொடுத்துருவ? நீ 156 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்க இந்தியா. கடங்காரப்ப நாடுது, இது வளருது வாழுதுன்னு சொன்னா காதுல நீ கேட்டுட்டு சுத்தி தர, நீ பைத்தியக்கார மாதிரி. அப்படி வேலை கொடுத்துருவேன். என் பிள்ளை வேலைக்கு வந்துட்டானா இவன் தேவையில்லை, நான் வந்தவன போறானாலன்னு பாரு திருப்பி. அப்படியே இருக்கணும், தேவைன்னா இந்த உள்நுழைவு அனுமதி கொடு, உள்நுழைவு அனுமதி. எவ்வளவு காலம் இருப்ப? மறுபடியும் புதுசா பதிவு பண்ணணும், தேர்தல் வருது அங்கே போய் ஓட்டு போட்டு வந்து இங்க வேலை செய்யும். சொல்லு, இங்க வந்து ஓட்டு போட்டும் என்ன கெட்டு போச்சு? என்ன கெட்டு போச்சு? கேரளால 15 ஆண்டுகள் நீங்க போய் குடியிருந்தாதான் உங்களுக்கு குடும்பத்தையே கொடுப்பான். நீ சொல்லுப்பா, 15 நீ வந்தவனே அவன் காசை வாங்கிட்டு குடும்பத்தையே கொடுத்துடுற. அவன் ரேஷன் கடையில் இருந்த ரேஷன் கடை கட்டி குடும்பத்தை ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு வாங்கிடுவான். நான் பீகார்ல அப்படி நின்று குஜராத்தில் நின்று என்னை வாங்க விடுவியா? சிரிக்கிறீங்க, வாங்க விடுவியா? இந்தியாங்கிறதும் தேசப்பற்றுங்கிறதும் ஒருமைப்பாடுங்கிறதும் தமிழனுக்கு மட்டும்தான், இவனுக்கும் இல்லை. இமய வரை இருந்த நான் எப்படி இங்க காலடியில குறுகுனேன்? சரி, நான் இருந்தேன்னு சொல்றது பெருமைக்கு. அரசியல் அறிவாசான அம்பேத்கரே சொல்றாரு, அதை மறுக்கிறீங்களா? தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவன் தமிழன் தான் என்று ஹார்ட்வெல் பல்கலைக்கழக பேராசிரியர் டோனி ஜோசப், ரிச்சர்ட் மார்டனும் ஆய்வு கட்டுரையை எழுதி வெளியிட்டு இருக்காங்களே, அதை யாராவது மறுக்கிறீங்களா? இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன்னா ஊரா நாட்டில் போய் என் பாட்டை நட்டானா? அப்ப இவ்வளவு தூரம் பரவி இருந்த தமிழன் காலடியில குறுகு காரணம் இந்த பண்பாட்டு படையெடுப்பு. இந்த படையெடுப்பு தான் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் 7 லட்சம் வட இந்தியர்களை சேர்க்கிறதா ஒரு தகவல் பரவி சேர்ப்பாங்க. இவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. வட இந்தியர்கள் வருவதில் என்ன தவறுன்னு ஐயா வேலுமணி சொல்றாப்புல, அது கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லைன்றாரு. திமுக அதை பற்றி பேசாது. திமுக வட இந்தியர்களின் வாக்கை வாங்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு சிந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. திராவிடர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவன் போக சொல்ல மாட்டான். இது என் நாடு என் நிலம்னு அவன் பேச மாட்டான். என் மொழி என் மக்கள்னு பேச மாட்டான். என் நிலம் என் வளம்னு அவர்கள் பேச மாட்டார்கள். பன்னெடுங்காலமாக வழிதாங்கி அடிதாங்கி வழிதாங்கி வந்த இனத்தின் பிள்ளைகள் எங்களுக்கு தான் தெரியும். இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு